வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். பயனுள்ள சிவில் ரிலேட்டடான ஜாப் தெரிஞ்சுன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ரிப்பீட்டடாக நான் சொல்லியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜருக்கான ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் கார்டனியா கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி இருக்குது. இது கண்டினியூவாக எங்களுக்கு ஜாப் வேக்கன்சி இருக்குது. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் இருக்கணும். ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஸ்பெக்டரு, கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 இயர்ஸு ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவான்டிட்டி QC இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் நீங்கள் ரெஸ்யூமை மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு MEP இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் இருக்கணும். ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் ஃபினிஷிங் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு HS இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபி அல்லது துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். நெபோஸ் கோர்ஸு மஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க் பண்ண கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான HS இன்ஜினியரு, சேஃப்டி இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபி அல்லது துபாயில் இருக்கும். சேல்ரி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் ஃபினிஷிங் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெயில் ஐடியில் உங்கள் ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபி அல்லது துபாயில் இருக்கும். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸு ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் ஃபினிஷிங் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு ப்ளஸ் ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இதில் குவாலிஃபையான நபர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரு, சிவில் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபினிஷிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு.
ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி பிஸ்னஸ் பே பக்கத்தில் சைனா 18 ரயில்வே. டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் இன்ஜினியரு தேவைப்படுறாங்க. இல்லைன்னா மெயில் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட ஃபுல் டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஸ்பெக்டரு, GCC கம்பெனி. இது ரொம்ப நல்ல கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாய் அல்லது ஷார்ஜாவில். BE சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். லக்ஸுரி வில்லா ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் QC இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான QC இன்ஸ்பெக்டரு பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல ஜாபு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். QC இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, கோட் கன்ஸ்ட்ரக்ஷனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்களோட வெப்சைட்டையும் கீழே கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. MEP டிபார்ட்மெண்ட்டில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுங்க. அப்படி இல்லைன்னா அட்ரஸுக்கு இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ட்ராப்மேனு. எலக்ட்ரிக்கல் ட்ராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். BE சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோகேடு எலக்ட்ரிக்கல் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ட்ராப்மேனாக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ட்ராப்மேன் மெக்கானிக்கலு. ப்ளம்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி ஜாப் லொக்கேஷனு துபாயில். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூ டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு.
மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு, ஹைரைஸ் பில்டிங் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரெஸ்யூமையை மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் மெயின் கான்ட்ராக்டட் பேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QC இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். MEP டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு MEP ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு நிலவரம் இன்றைக்கி 24 கேரட்டு 275 25 ஃபில்ஸு, 22 கேரட்டு 264 கிராம்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு ₹22.69. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக போகுது. அதனால் ஊருக்கு மணி அனுப்புகிறவங்க இமிடியேட்டாக மணி அனுப்பி பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.